நண்பர்களே, முக்கியமான செய்தி ஒன்று இங்கே லண்டனில், யுகேயில். இப்ப ஐரோப்பிய நாடுகளை பார்த்தால் ஹிஜாபை கழட்ட வேண்டும், ஹிஜாபை தடை செய்ய வேண்டும், புர்காவை தடை செய்ய வேண்டும் என்கின்ற பல குரல்கள் நெதர்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன் போன்ற இடங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில், லண்டனிலே குயிக் ரிலீஸ் ஹிஜாப் என்கின்ற ஒரு ஹிஜாபை இங்கே போலீசாருக்கு லண்டன் போலீசாருக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். காவல்துறையினருக்கு, முஸ்லிம் பெண்களுக்கு, பெண் போலீசாருக்கு. என்ன விஷயம்னா, அதிகமான முஸ்லிம் பெண் போலீசார்களை ஈர்க்கும் முயற்சியாக காவல் படைகளில் இந்த மெக்னட் ஹிஜாப்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது இது முக்கியமான ஒரு செய்தி. என்னன்னா, ஒரு பக்கம் ஹிஜாபை கழட்ட வேண்டும் என்றும் அதனை தடை செய்ய வேண்டும் என்றும் ஐரோப்பிய நாடுகள் போராட்டங்கள் செய்கின்ற சூழ்நிலையிலே இங்கே லண்டனில் முஸ்லிம் பெண் போலீசாருக்கு ஹிஜாப் ஆடை தற்பொழுது அறிமுகமாக இருப்பது முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இப்ப கழுத்தை நெரிப்பதை தடுக்கவும், அவற்றை அணியும் பெண்களினுடைய பாதுகாப்பு மற்றும் அடக்கத்தை பாதுகாக்கவும் புதிய ஆடைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று இந்த ஆடை வடிவமைப்பாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அறிமுகமாகிவிட்டது இங்கே யூகேயில். ப்ளூ லைட் ஹிஜாப்கள் என்றுதான் இதற்கு பெயர். இதுக்கு என்ன மேக்னெட் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது விரைவாக கலட்டக்கூடியதாக இருக்கும். கொக்கியால் இணைக்கப்பட்டிருக்கும். 2 துணியால் ஆனவை. இப்ப யாராவது சந்தேக நபர் மோதலின் பொழுது அதை இழுத்தாலும் அதிகாரியினுடைய தலைமுடி வெளிப்படாமல் கீழ்ப்பகுதி பிரிந்து சென்று அதை கலட்டக்கூடியதாக இருக்கும் என்று வடிவமைப்பாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் என்ன, அப்ப முஸ்லிம் பெண்களுக்கு உரிய அந்த உரிமையை, ஆடை உரிமையை இங்கே யூகே வழங்கி இருக்கிறது. இனிதான் வலதுசாரிகள் இதை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். என்ன யூகேல வந்து ஹிஜாப் கொடுப்பதா இல்லையா என்பது. ஆனால் அவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. முஸ்லிம் பெண் போலீசாருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகவே இருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். என்னண்டா, இது இனி துணை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட பிற அவசர சேவை ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மேன்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து லீஷஷியா போலீசார் இந்த ஹிஜாப்களை உருவாக்கினார்கள், வடிவமைத்தார்கள். இறுதி தயாரிப்பு அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பு வடிவமைப்பு குழு பல முஸ்லிம் அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றியதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இப்ப இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்த, இப்படி ஒரு உடை வேண்டும் என்று முன்னெடுத்த துப்பறியும் சார்ஜன் யாசின் தேசாய் 20 ஆண்டுகளுக்கு முன்பு முஸ்லிம் பெண் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான ஹிஜாபை அறிமுகப்படுத்தலில் முதலில் இந்த விஷயத்தை முன்மொழிந்திருந்தார். அவர் சொன்னார், இது சரியாக வளர பல ஆண்டுகள் ஆனது. ஏன்னா அதை வடிவமைத்து, ஏன்னா அவர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, யாராவது சந்தேக நபர்கள் தாக்கினால் அவர்களுடைய கழுத்து இறுக்கப்படக்கூடாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பெண் அதிகாரிகள் அதை அணிந்து சோதனைகளை முடித்தோம். அது சரியாக இருந்தது. அதற்கு பிறகுதான் அறிமுகப்படுத்தினோம். இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன, கீழ்ப்பகுதி பிரிக்க முடிந்தது. அதிகாரி தனது கண்ணியத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் முடிந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தேசாய் மேலும் குறிப்பிடும் பொழுது 3 வருடமாக இந்த ஹிஜாபுக்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் மற்றும் அதனுடைய மேம்பாட்டுக்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். உரிமையின் வடிவமைப்பை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கிறார்கள். மேலும் அதை ஒன்றாக தொடர்ச்சியாக முன்னோக்கி செல்வது ஆச்சரியமாக இருந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது என்ன, ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது ஒரு சிறந்த தயாரிப்பு, இது பாதுகாப்பானது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஹிஜாப் என்பது வெறுமனே ஒரு மத உடை என்று அடையாளம் காட்டாமல் அடக்கம் மற்றும் நம்பிக்கை தொடர்பான காரணங்களுக்காக பல முஸ்லிம் பெண்கள் அணிந்திருக்கின்றார்கள். அது போலீஸுக்குள்ள கொண்டு வரது எப்படி என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதை கொண்டு வந்து விட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை கண்காணித்த பொழுது ஒரு அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி, பெண் போலீஸ் அதிகாரி சொன்னார், தன்னுடைய ஹிஜாப் கலற்றப்பட்டதாக. அவர் சாதாரணமா போட்டிருந்தார், அது கலற்றப்பட்டதாக அவர் சொன்னார். வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் போலீஸ் பிரிவை சேர்ந்த பிசி ஜாரா பஷாரத் இன்னும் அவதூறுகள் மற்றும் துஷ்பிரயோகத்திற்கும் ஆளானதாக அவர் சொன்னார். ஆனால் தற்பொழுது இது ஒரு சரியான பாதுகாப்பான ஆடையாக இருக்கிறது என்று அவர்கள் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். லெஷஷியா காவல்துறையில் உள்ள தகுதியுள்ள ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஏற்கனவே ஹிஜாபுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மற்ற படைகள் இப்பொழுது உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றன. இனித்தான் அவர்கள் வழங்கப் போகின்றார்கள் என்று அவர் சொல்கின்றார்.
பொதுவாக அதிகாரிகள் எல்லா நேரங்களிலும் பல நேரங்கள் அதிகாரிகள் துஷ்பிரயோகத்தை எதிர்கொள்கின்றார்கள். ஆனால் இப்ப சிறுபான்மையின அதிகாரிகள் அதை அதிகமாக எதிர்கொள்கின்றார்கள். நான் ஒரு பெண், நான் தெற்காசியன், நான் தலைக்கவசம் அணிந்திருக்கிறேன், சிலர் என்னை ஒரு எளிதான இலக்காக பார்க்கின்றார்கள், கேவலமாக பார்க்கின்றார்கள். ஆனால் இப்ப இந்த ஆடை எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இந்த ஆண்டு பொதுமக்களால் ஏற்கனவே 2 முறை இன ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன் என்றும் அந்த பெண் அதிகாரி சொல்றார். இது அடிக்கடி நிகழ்கிறது. இது எனது அனுபவம் மட்டுமல்ல, பல அதிகாரிகள் அல்லும் பகலும் இதனை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார் அவர். சரி, தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகத்தின் தரவுகளின்படி முஸ்லிம்கள் தற்பொழுது காவல்துறையிலே 2.5% பேர் மட்டுமே இருக்கிறார்கள். இருப்பினும் இங்கிலாந்தில் 4 மில்லியன் முஸ்லிம்கள் வாழுகின்றார்கள். இது மக்கள் தொகையிலே 6% இருக்கிறது. ஆகவே இந்த சீருடைகள் அவர்கள் இந்த போலீஸ் துறையில் வருவதற்கு உந்துதலாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது, இப்ப நடுநிலையான சீருடைகள் அறிமுகப்படுத்தும் திட்டத்தை அதிகாரிகள் ஆலோசனையில் பெருமளவில் அதனை குறிப்பிட்டார்கள். இப்ப இப்படியான ஒரு அடையாளத்தை குறிப்பிட்டு ஒரு சீருடை கொடுப்பதா என்ற வாத பிரதிவாதங்கள் ஏற்கனவே எழுந்தன. ஆனால் இப்ப பெண் அதிகாரிகளுக்கும் ஆண் அதிகாரிகளுக்கும் ஒரே ஏனைய மற்ற அதிகாரிகளுக்கு, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒரே ஆடையை அணிவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏன்னா 2 பாலினத்துக்கும் வெவ்வேறு விதமான பண்பு கொண்ட பாதுகாக்கப்பட்ட பண்புகள் கொண்ட ஆடைகள் வழங்கப்பட வேண்டும். ஒரு 30,000 பேர் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில், போலீசார் இந்த ஆலோசனையில் பங்கு பெற்றார்கள். அதுல ஆண்களுக்கு வேற சீருடையும் பெண்களுக்கு வேற சீருடையும் வழங்கப்பட வேண்டும் என்று உடல் வடிவம் அல்லது உடல் பண்புகளோடு சேர்ந்த சீருடை வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்ப ஆண் அதிகாரிகளுக்கு வழங்குற சீருடைகள் மாதிரித்தான் பெண் அதிகாரிகளுக்கும் வழங்கப்படுகிறது. அது மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது அவர்கள் அந்த ஆடைகளை அணியும் பொழுது என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே அதிகாரிகளுக்கு சரியான உடல் வடிவம், உடல் பண்புகளுக்காக வடிவமைக்கப்படாத அசௌகரியம் உடைய சீருடைகள் வழங்கும் பொழுது அவர்களுக்கு இப்ப காயங்கள் ஏற்படுகின்றன, அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்று அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இப்ப 2 பேருக்கும் வேறு வேறு சீருடைகள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே பெண் அதிகாரிகளுக்கு சரியான வடிவம் கொண்ட சீருடைகளும் ஆண் அதிகாரிகளுக்கான சீருடைகளும் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா சில நேரம் சீருடைகள் இறுக்கமாக இருக்கின்றன, கஷ்டமாக இருக்கிறது என்று இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, தற்பொழுது பிரித்தானிய அரசாங்கம் தற்பொழுது முஸ்லிம் பெண் அதிகாரிகளுக்கு இந்த சீருடையை வழங்கி இருக்கிறது என்பது செய்தி. நன்றி நண்பர்களே.